எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கால்சியம் ரிச் ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 1 கப் ராகி எடுத்துக்கிறேன். அதே கப்பால் இட்லி அரிசி 1 கப்பும், அரை கப் உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தோ வெள்ளை உளுந்தோ இது வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்குவோம். இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ராத்திரி முழுவதும் கூட ஊற வைக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் 2 தடவையாக தேவையான தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மில்லட் வச்சு எந்த டிஃபன் செய்தாலுமே அதிக அளவில் நீங்கள் மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணாதீங்க. ஒரு 2 நேரத்துக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைச்சதும் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு மாவு பொங்கி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தோசையை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ராகியில் அதிக அளவில் கால்சியம் இருக்கிறதால எலும்புகளுக்கு பலம் சேர்க்கும். அதிக அளவு இரும்பு சத்தும் இருக்குது மற்றும் பல சத்துக்கள் இருக்குது. இதை இரத்த சோகை உள்ளவங்களும் சர்க்கரை நோயாளிகளும் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதிகமாக இதை எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் மற்ற மில்லட் தோசை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். நான் தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தோசையை கனமாகவோ மெல்லிசாவோ எப்படி வேணாலும் நம்ம விருப்பப்படி ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட ஹெல்தி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.